ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2 த ரூல் படத்தோட ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் பொதுவாகவே டிராயிங் வரைஞ்சிக்கிட்டே தான் அந்த படத்தோட ரிவ்யூ சொல்லுவேன். அந்த ஆர்ட் ரிவ்யூ வந்து இடைப்பட்ட நாளாக கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்னால நான் போட முடியல. ஐம் சாரி. ஸோ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இந்த புஷ்பா 2 படத்தை பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த படத்தை பற்றி எனக்கு ரிவ்யூ சொல்லணுங்கிறக்காக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணதை விட, இந்த படத்து மேலே எனக்கு ஒரு கருத்து இருந்தது. ஸோ அந்த கருத்தை நான் மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட நம்ம சேனல் மூலிமா ஒரு மீடியமாக சொல்லலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பார்ட் 1 வந்து 2021ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் பார்த்துட்டு நான் போட்ட ரிவ்யூ போஸ்ட் வந்து இன்ஸ்டால வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்தேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. ஸோ அப்ப நான் பார்த்து என்ன மென்டாலிட்டி இருந்தேனோ, அதே மென்டாலிட்டியோட தான் இன்னைக்கு நான் போய் படம் பார்த்தேன். பட் என்னன்னா, பார்ட் 1ல வந்து சில கதைகள், சீன்ஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பேஸ்மெண்ட்லாம் ப்ராப்பர் இல்லாட்டியும், பார்ட் 2ல அதுக்கான ரீசனிங் கொடுத்து மேட்ச் பண்ணி நல்ல விதமா எடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் கேஜிஎஃப் படம் பார்த்தேன். பிகாஸ் கேஜிஎஃப் பார்ட் 1 எனக்கு கொடுக்காத திருப்தியை வந்து கேஜிஎஃப் பார்ட் 2 ரொம்பவே என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. கேஜிஎஃப் பார்ட் 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மேபி இந்த பார்ட் 2லையும் புஷ்பா 2லையும் ஏதாச்சும் ஒரு ரீசனிங் கொடுத்து நல்ல விதமாக எடுத்திருப்பாங்களோன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே எனக்கு ப்ராமிசிங்காக இருந்துச்சு. மேஜர்லி இட்ஸ் கோயிங் டு பி அ மாஸ் என்டர்டெய்னர். ஸோ அதில் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதில் கதை இருக்குது, அது இருக்குன்னுலாம் பார்க்காம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் சரி போய் பார்த்துட்டு தான் வருவேன். என்னதான் இதுலையாவது கொஞ்சம் அதுக்கான ரீசனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே ரீசனிங்லாம் இல்லை. அதே சேம் ஸ்டோரி தான் சொல்லி வச்சுருக்காங்க. ஸ்பாய்லர்ஸ்லாம் இப்போ இருக்காது, பயப்படாதீங்க. கடைசியில் தான் நான் வந்து பேனர் போட்டுட்டு தான் ஸ்பாய்லர் வச்சு நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. பட் இப்போ வந்து நான் ஸ்பாய்லரான ரிவ்யூ சொல்லிடுறேன். பேசிக்காக அதில் என்ன சொன்னாங்க, ஒரு கூலி தொழிலாளி வந்து செம்மரத்தை வெட்டி பணம் சம்பாரித்து பணக்காரன் ஆகணும், அதுதான் அவன் கான்செப்ட். அதுக்கிடையில் ஒரு போலீஸ் வரான், தடுக்க பார்க்குறான். இவனுக்கும் ஈகோ ஆயிடுச்சு. அந்த ஈகோ கிளாஸில் யார் பெரியவன் காமிச்சிக்கிறது தான் ஒரு பார்ட் 1ல் வந்து முடித்தாங்க. அதில் ஒரு ஹைப்புமே இல்லாமல் முடிச்சிருக்காங்க. பட் இந்த பார்ட் 2ல் ஏதாவது கனெக்டிவிட்டி வச்சு ஏதாச்சும் ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு சேஸ் அந்த மாதிரிலாம் போகும்னு பார்த்தேன். அது எல்லாமே இருந்துச்சு. ஓகே, நிறைய சில சீன்களாமே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் போன பார்ட்டில் வந்து டேமில் வந்து அந்த கட்டையெல்லாம் போட்டு அதை கலெக்ட் பண்ணி அவர் சேஸ் பண்ணுற மாதிரிலாம் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இதுலேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கேஜிங்காக கொண்டு போகுது. பிகாஸ் அந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஆல்சோ அந்த சவுண்ட் எஃபெக்ட், அந்த பிஜிஎம் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் கொஞ்சம் எங்கேஜிங்காக நல்லாவே வச்சுருக்கு. நிறைய சீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ மோஷன் ஆல்சோ அந்த பிஜிஎம்னாலேயே வந்து பார்க்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே ஒரு சினிமேட்டிக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே கொடுக்குது தான். ஸோ நான் அதெல்லாமே மறக்கவே இல்லை, உண்மையாலுமே நல்லாயிருக்கு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூபிஐ சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தை. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம நாட்டில் என்னதான் நடக்குது சென்சார் போர்டில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சர்டிஃபிகேட்டில் எதுக்கு கொடுக்குறீங்க? அந்த சென்சார் போர்டோட லெவலே இந்த லெவலுக்கு வரைக்கும் இருந்தால் இப்படி அப்படின்னா வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு புரியல. இந்த படம் கண்டிப்பாக குழந்தைங்க பார்க்க வேண்டிய படம் நான் சொல்லவே மாட்டேன். இது வந்து குடும்பத்தோடலாம் போய் பார்க்கணுங்கிற நினைப்பில் யாரும் போய் பார்த்துறாதீங்க. கண்டிப்பாக ஆக்வர்டாக இருக்கும் நிறைய சீன்கள். அண்ட் ஆல்சோ குழந்தைங்களுக்கெல்லாம் தப்பான கருத்துக்கள் நிறையா இந்த படத்துலேருந்து எனக்கு ஃபீல் ஆகுது. நான் கண்டிப்பாக இதை நான் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டேன் குழந்தைங்க போய் பார்க்குறது. ஆனால் நான் பார்த்த தேட்டர்லேயும் நிறைய குழந்தைங்க வந்துருந்தாங்க. பிகாஸ் இட்ஸ் யூபிஐங்கிறப்போ பேரண்டல் அட்வைஸோட போய் பார்க்கலாம். ஆனால் யாராவது பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு குழந்தைங்க இதை பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா அப்புறம் பார்க்குவீங்க. கண்டிப்பாக கூட ஃபீல் ஆகும். புஷ்பா பார்ட் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக தான் இருக்கும். ஒரு மாதிரி லவ் போர்ஷனே எனக்கு பிடிக்காது. அந்த கான்செப்டே தப்பாக தான் எழுதியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து கல்யாண வயசுங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அப்படிங்கிறனால அது கொஞ்சம் இதில் வேறு மாதிரி இருக்கும். லைக் ஃபேமிலியோடலாம் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி முகம் சிலிக்கிற மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்கும். ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். ஸ்ரீலீலா பாட்டுமாகட்டும், ரஷ்மிகாவுக்கு ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. சமந்தா பாட்டுக்கு ஈக்குவலாக கொடுக்குன்னு சொல்லி 2 பாட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. எனக்கு மெயினாக இந்த படத்துக்கு நான் போனது காரணமே ஃபகத் ஃபாசில் அவர்கள் தான். ஸோ அவர் வேணால் பிச்சுட்டாரு. ஆஸ் யூஷுவல் நடிப்பில் சூப்பராக இருக்கும். அவரோட மேனரிசம் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் மொட்டை போட்டதுக்கும் அதுக்கும் மனுஷன் மொட்டையில் பார்க்கும்போது கம்பெனி நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே கண்ணை உருட்டி அவர் பண்ணுற ரியாக்ஷன் ஆகட்டும், அவர் கொடுக்குற அந்த ஃபன்னி எக்ஸ்பிரஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஃபகத் ஃபாசிலுக்காக மெயினாக கண்டிப்பாக நான் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணுன்ட்டு போனேன். அல்லு அர்ஜுன் அவர்களும் நல்லா நடிச்சிருக்காரு. பட் அந்த ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, அந்த ஹீரோ அவங்க எழுதின விதம் தான். அந்த சுகுமார் ரைட்டிங்ஸ் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. மற்றபடி எல்லாம் ஃபைன் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே. ஒரு படத்தில் 2 பாட்டு கண்டினியூஸாக வந்து முதல்ல இந்த படத்தில் தான் நான் பார்த்தேன். இது வரைக்கும் எந்த படத்துலையுமே ஒரு பாட்டு ஓடி அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அடுத்து இன்னொரு பாட்டு, இடையில சீன், ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் ஒரு டைலாக் சீக்வன்ஸ் வச்சுட்டு உடனே அடுத்த சாங். இந்த மாதிரி நான் அப்ரப்டாக எந்த படத்துலையும் பார்த்ததே இல்லை. ஏன்னா சில சீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளோ ப்ரீ இன்டர்வல்னு சொல்லலாம். இன்டர்வலுக்கு ஒரு சீன் வச்சுருக்காங்க இன்டர்வல் வரக்காக. அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவே போகும். பட் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இது என்ன நடக்க போகுது, சரி
பண்ணுவானா மாட்டானா, ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு போய் அதில் ட்விஸ்ட் வச்சு டர்ன் வச்சு இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. ஸோ அந்த ப்ரீ இன்ட்ரோல் அந்த ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு பிடிச்சது. அதே மாதிரி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபைட், கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு சொல்லி ஒரு ஃபைட் வச்சுருப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எங்கேஜிங்காக. ஆக்சுவலாக அந்த இடத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஒரு டேரக்ஷன் அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டண்ட் பர்சனோட ஸ்பெஷாலிட்டியே இது வந்து சினிமாவோட மேஜிக் வந்து அவங்க காமிக்கணும். அது நம்ப முடியுமா இருக்கா இல்லையாங்கிறலாம் யோசிக்க விடக்கூடாது ஆடியன்ஸை. ஜஸ்ட் அந்த படத்தை பார்க்கும்போது இல்லாஜிக்கலாகவே இருந்தாலும் சே அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கூஸ் பம்ப்ஸ் ஒரு மொமெண்ட் கொடுக்கணும். ஸோ அது வந்து கிளைமேக்ஸில் அல்லு அர்ஜுன் அவரோட கரிஷ்மானால நடக்குது. எனக்கு அல்லு அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அவரோட டான்ஸ் ஆகட்டும், நடிப்பு எல்லாமே நிறைய படங்கள் நான் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை நான் கிளாஷ் தப்பாக சொல்லணும்னா அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் யாராவது தப்பாக நினச்சிக்கணும். எனக்கு அல்லு அர்ஜுன் பிடிக்கும், ஆனால் இந்த படம் எனக்கு பிடிக்கல. பிகாஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை ஒரு நெகட்டிவ் ரோலை வந்து நம்ம க்ளோரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து இந்த ஜென்ரேஷனில் இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது நானும் அதுதான் பண்ணுறேன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் படத்தில் ஜோக்கர் அவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லி பாராட்ட ஆரம்பித்தோம். அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் அந்த ரோல் வந்து சாகலை அப்படின்னு சொல்லி நல்லா பாராட்டுறோம். ஆனால் அதே மாதிரி போக போக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லன் ரோலில் அவங்கள இப்போ எஸ்.ஜே. சூர்யா அவர்களே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் பண்ணுறது வில்லன் ரோலை வந்து நம்ம அவர் என்ன கேரக்டரை நடிக்கிறாருங்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிற அவங்கள க்ளோரிஃபை பண்ணலாம். எஸ்.ஜே. சூர்யாவை பாராட்டலாம், அந்த ஹீத் லெஜரை பாராட்டலாம். பட் இந்த கேரக்டரோட அந்த நெகட்டிவ் கண்டென்ட் அதை வந்து நம்ம யாரும் க்ளோரிஃபை பண்ணிடக்கூடாதுங்கிறத குழந்தைங்களாகட்டும் நம்மளாகட்டும் மைண்டில் வச்சுக்கணும். பிகாஸ் இந்த படத்துலேயும் அந்த ஹீரோ அவர்கள் பார்த்திங்கன்னா ஒன்றுமே லைக் எந்த ஒரு நல்லதுமே இல்லை. அவர் தன்னோட பணத்தை வளர்த்தணுங்கிறக்காக கள்ளக்கடத்தல் பண்ணுறாங்க. அதை பிடிக்க வர ஒரு போலீஸ், ஆக்சுவலாக அவன் தான் ஹீரோ. நாடு ரவுடி தான் படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்கில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரவுடி தான் கெத்து, போலீஸ்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த என் கிரெடிட்ஸ் ஓடும்போது அது அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவார். ஹீரோ தான் வந்து போலீஸாக இருக்கணும், வில்லன் ரவுடிஸ் எல்லாமே வந்து டொக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த கான்செப்ட் தான் நான் வந்து சொல்ல நினைக்கிறது என்னென்னா, இப்போ வர படங்கள் எல்லாமே வந்து அப்படியே மாறிடுச்சு, கொஞ்சம் டெம்ப்ளேட் மாறின மாதிரி போயிடுச்சு. ஆனால் தயவுசெய்து அது நிறுத்தினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மரம் வெட்டுறதே வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிடிக்காது. ஃபாரஸ்டேஷனை வந்து நம்ம கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஊக்குவிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த படத்தில் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டீஃபாரஸ்டேஷன் தான் ஒரு தீமாகவே போயிட்டுருக்கு. ட்ரக்கு கன்னு இதெல்லாம் இருந்தால் பரவாயில்லையா, மரத்தை வெட்டினா உனக்கு தப்பா? அப்போ இது வரைக்கும் கேஜிஎஃப் படத்தையும் நீ பாராட்டுற. ஸோ அதில் வந்து உனக்கு கோல்டு, இந்த ஸ்மக்லிங், இந்த துப்பாக்கி இதெல்லாம் பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பிரச்சனை தான். பட் ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எல்லாருக்கிட்டையும் போய் துப்பாக்கி கன்று அதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதெல்லாமே வந்து கற்பனை, ஓகே போயிடலாம். ஆனால் மரம் வெட்டுறதுங்கிறது ஒரு தப்பான விஷயங்கிறது நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடுறாங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், அதே மாதிரி ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு, இதெல்லாமே சொல்கிற மாதிரி இந்த படத்துக்கு ஆக்சுவலி முன்னாடியே போட்டிருக்கணும். டீஃபாரஸ்டேஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு எர்த், நம்மளோட சொசைட்டிக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆபத்துங்கிறத அவங்க சொல்லணும். இவங்க எந்த அளவுக்கு மரம் வெட்டுறதை இன்சிஸ்ட் பண்ணி இந்த படம் ஃபுல்லாக காட்டுறாங்களோ, ஏதாவது அந்த இடத்துல கீழே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபாரஸ்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், மரங்கள் வேணுங்கிறத ஒரு இன்சிஸ்ட் பண்ணி எங்கேயுமே அவங்க கருத்தை முன்வைக்கிறதுல அட்லீஸ்ட் ஹீரோவே செம்மரத்தை தான் நீ கட் பண்ணுற, அதுக்கான பிராய்ச்சித்தமாவது லைக் இது ஒரு படம் நான் பார்த்துருக்கேன். இந்த படம் பேர் எனக்கு மலை படத்து ஹீரோ ஆதி அவர் வந்து வில்லன் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் ஒருத்தனை கொலை பண்ணால் அவனுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு மரத்தை நட்டு வைப்பார். அதுவும் தெலுங்கு படம் தான் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வந்து அப்படி இருப்பான். என்னென்னா ஒரு உயிரை கொண்டா அந்த உயிருக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு உயிரை நான் நட்டு வைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து டேரக்டர் யோசிச்சு அந்த படத்தில் வச்சுருப்பாங்கன்னு வைங்க. இந்த படத்துல நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அட்லீஸ்ட் இந்த பார்ட்டுலையாவது செம்மரத்தை வெட்டுற அப்படி ஓகே, அட்லீஸ்ட் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணுங்கிறக்காக அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு மரங்கள் நடுற மாதிரியோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு நிமிஷம் சீன் வச்சுருக்கலாம். ஸோ அது எதுக்குன்னா அது அது சீன் வச்சுட்டு அவனுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சீன்லேயாவது அவங்க சொல்லணும், இந்த மக்களுக்கு இந்த ஒரு கருத்தை சொல்லணுங்கிறது என்னோட ஒரு தாட். ஏன்னா இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தை வெட்டுறது தான். அவங்க வந்து கோடாரியை வச்சு ஒரு லோகோ கிரியேட் பண்ணி காரில் ஹெலிகாப்டரில் எல்லாத்துலேயும் ஒட்டி இட்ஸ் அ பிராண்டு. இது வந்து பேன் இண்டியா மூவின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக, இந்தியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா மட்டும் இல்லை, ஆந்திரா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் ரிலீஸ் ஆகிற ஒரு படத்தில் கண்டிப்பாக இது பெரிய ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக நான் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வந்து சரிதான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயம்னு இவ்வளோ நேரம் பேசுகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு மரங்கள் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக இப்படி போட்டிருக்காங்கங்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா மரம் மட்டும் இல்லைங்க, ஒரு ஹீரோ குட்காவோ அது என்னன்னு தெரியல வாயில் வச்சு சாப்பிடுவாங்க அந்த போதைப் பொருள். ஸோ அதுதான் இன்ட்ரோடக்ஷன் சீன்லேயே வாயில் வச்சுட்டு நடந்து வர மாதிரி காமிக்கிறாங்க.
பான் மசாலா மாதிரி ஏதோ போடுறாங்க. அது பேர் என்ன எனக்கு எக்ஸாக்டாக தெரில. தலகாணின்லாம் சொல்லுவாங்கல்ல மீன்ஸ்லாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக ஹீரோ பண்ணுறத பார்க்கும்போது ஒரு ஒரு குழந்தையாகட்டும், ஒரு 18 வயசு பையன், 20 வயசு பையனாகட்டும், காலேஜ் படிக்கிற பசங்களாகட்டும் பார்க்கும்போது அல்லு அர்ஜுன் மாஸ் ஆகும்னு பார்க்கும்போது அதெல்லாம் தப்புன்னே அவங்களுக்கு தோணாதா? தப்புன்னு சொல்கிறது யாரு? வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லி தரணும் கண்டிப்பாக ஓகே. பட் ஒரு தியேட்டர் சினிமாவை பார்த்து தான் இந்த ஜென்ரேஷன் வளருதா? நீ அது கூட உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. கண்டிப்பாக சினிமாவை பார்த்து நிறைய விஷயங்கள் மாறுது, நடக்குதுங்கிறத வந்து சொசைட்டியில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து யாருனாலையும் மறுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதோட பொறுப்பு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குங்கிறது என்னோட ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இதை வந்து குறைக்கணும். ஆப்வியஸ்லி அந்த சீனில் அந்த ஹீரோ வந்து குட்காவை போட்டால் தான் வந்து மாசாக இருந்ததா? இல்லை அந்த கேரக்டருக்கு அந்த குட்காங்கிறது ஒரு உண்மையான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா, தேவையான ஒரு விஷயமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது ஒரு இடங்களில் காமிக்கிறது வேறு. ஆனால் படம் ஃபுல்லாக அப்படி காமிக்க ஹீரோ பேசுகிற டைலாக் ஃபுல்லாகவே வாயில் குட்கா வச்சுக்கிட்டே தான் பேசுகிற அப்படி. அது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் ஒரு வயசான ஒரு ஆக்டர் மாதிரி மிமிக்ரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு அவர் பேசி காட்டலான்னு எனக்கு ஃபன்னி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே ஹீரோ வந்து காமெடியாக தான் இருக்கும். அது பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ மாசுன்னு நினச்சிட்டு இப்படி ஷோல்டர் தூக்கிட்டு வர மேனரிசம் ஓகே. அது ஒரு பிராண்ட் ஆக்கணுங்கிறக்கா படம் ஃபுல்லாக அந்த சைல்டு கேரக்டர் வருது. அந்த சைல்டு கேரக்டருமே வந்து இப்படி தோலை தூக்கிக்கிட்டு அது ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ஜம்ப் தான் பண்ணுது. ஆனால் அதுக்கு ஒரு ரோப் கட்டி தூக்கி விட்டு தண்ணிக்குள்ளே போய் ஹைட்டில் குதிக்கிற மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அது எதுக்கு அந்த சீனில் அவ்வளோ எக்ஸாஜரேஷன் எனக்கு புரியல. சரி ஓகே. மொத்தத்தில் நான் சொல்ல வர கருத்து வந்து சொல்லிட்டேன். இந்த காலத்தில் நெகட்டிவிட்டியை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி கதைகள் எழுதாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு ஏதாவது ஒரு ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ் அல்லது ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய நல்ல கதைகள் நல்ல படங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் அது கூட ஒன்றா இந்த மாதிரி படங்களும் வந்து இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹை பொட்டன்ஷியலோட ரிலீஸ் ஆகிருக்குன்னா ஹீரோ இந்தியாவிலேயே அதிகமாக சேலரி வாங்கின ஆக்டர்னு சொல்லி அல்லு அர்ஜுனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு 300 கோடி வந்து அவர் சேலரி வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்குண்டான பேர்டன், அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்குது, இந்த படத்துக்கு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இவ்வளோ ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் புல் பண்ணுற ஒரு படம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த படம் பார்க்க போய் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து குழந்தைங்களோட போய் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே நான் சொல்கிறேன், படத்தை வந்து படமாக பாருங்கிறது வேறு, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறதுங்கிறது வேறு. உங்களோட சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. அந்த ஹீரோ அதையெல்லாம் க்ளோரிஃபை பண்ணி கொண்டாடுறதுங்கிறது வந்து வீட்லேயே சும்மா அந்த பாட்டை போட்டு என்ஜாய் பண்ணி ஆடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த படத்துக்கு ஆக்சுவலாக அதுவுமே நான் அல்லு அர்ஜுன் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா நான் பார்த்தது என்னென்னா, ட்வீட் போட்டிருந்தாருன்னு சொல்லி நான் பார்த்தேன். அது கிடச்சி நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். இல்லாட்டி உண்மையாக நான் பார்த்தேன். என்னென்னா அந்த ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லி ஒரு ட்வீட் போட்டார். டிக்கெட் அதிக விலைக்கு விற்கிறதுக்கு அலோவ் பண்ண ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு நன்றி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இது என்ன வந்து இது வந்து ப்ரொக்ரெசிவான கவர்மெண்ட்டை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஆனால் அதில் கண்டிப்பாக தப்பு. ஒரு ஆடியன்ஸுக்கு கரெக்டான ரேட்டில் கரெக்டான படத்தை கொடுக்கணுங்கிறது தான் ஒரு நல்ல ஆக்டருக்குன்னு நான் பார்க்குற ஒரு கேரக்டர். பட் ஆனால் அந்த விஷயம் அவங்க தப்பு பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்காதீங்க. நானும் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். எனக்கு முதல் நாள் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ஓவர் ப்ரைஸாக தான் கண்டிப்பாக நான் போக மாட்டேன். வெயிட் பண்ணி அடுத்த நாள் கூட நான் பார்ப்பேனே தவிர அன்றைக்கே பார்க்க வேண்டாம். அதே மாதிரி இந்த படத்துக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் ஃபேமிலியோடு நான் போய் பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனால் இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும் போவோம். ஏன்னா கங்குவா படத்துக்கு நான் ஃபேமிலியோடு போய் பார்த்தேன். ஆனால் கங்குவா படத்துக்கு அவ்வளோ வன்மத்தை கோவத்தை நம்ம கக்குனாங்க. நானும் தான், எனக்குமே பிடிக்கல தான். ஆனால் அந்த படத்தில் வந்து இந்த படத்தளவுக்கு நிறைய நெகட்டிவிட்டி நான் பார்க்கல. நெகட்டிவான விஷயங்களை அவங்க சொல்லலை. ஓகே, ஆப்வியஸ்லி அவங்க சொதப்பிட்டாங்க. அவனுக்கு எழுத தெரியல, அவன் கதை எழுத தெரியல, ஸ்க்ரீன் பிளே சொதப்பிட்டான்ப்பா அந்த பையன். ஆனால் இந்த பையன் வந்து தப்பான பையனாக இருக்கான்ப்பா. ஆனால் நம்ம மக்கள் வந்து தப்பான பையனாக இருந்தாலும் இவன் வந்து மாசாக இருக்கான்ப்பா, இவன் சூப்பராக நமக்கு ஒரு 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 ஸ்டைலிஷாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி இவனை தான் பாராட்டுவோம். அவன் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணான், ஆனால் கொஞ்சம் சொதப்பிட்டான். அதுக்காக அவனை போட்டு அடிமட்டமாக போட்டு ட்ரோல் பண்ணி அவனை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டோம். அது கங்குவா பயங்கரமான லாஸில் தான் போச்சு. ஆனால் நான் கங்குவா படத்துக்கு நான் நெகட்டிவாக எனக்கு பிடிக்கலனா கூட நான் எந்த ஒரு வீடியோவும் போடாத காரணமே ஓகே, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த எஃபர்ட்டை பாராட்டணும். சரி ஓட்டலாம், நம்ம பழச்சு போகலான்னு நான் சொல்லி விட்டேன். ஆனால் இந்த படத்தை வந்து என்னால் அப்படி விட முடியாது. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஆனால் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயம் உனக்கு வேணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக அதுக்கு போராடணுங்கிற அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவுக்குமே இருக்கிற அந்த ஈகோ வந்து ஈகோ கிளாஸில் கடைசியில் எல்லா படத்துலையும் அந்த ஐயப்பனும் கோஷியும் ஆகட்டும் எந்த படமாக இருந்தாலும் அந்த ஈகோ கிளாஸில் கடைசியில் பார்க்கிங் படமே இருக்குங்களேன், சூப்பரான ஈகோ கிளாஸ் வச்சு கதை எழுதினாலும் எவ்வளோ நீட்டாக சூப்பராக அந்த ஒரு ஸ்மார்ட்னஸாக எடுத்துருப்பாங்க தெரியுமா? ஆனால் கடைசியில் அவங்க 2 பேரும்
ஓரளவுக்கு சேர்ற மாதிரி தான் அந்த டெலிட்டட் சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லைக் நல்ல விதமாக தான் முடிச்சிருப்பாங்க. ஒன்றும் பெரிய நெகட்டிவாக முடியாது. கடைசியில் பாஸ்கர் அவர்கள் போய் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ கிளாஷுங்கிறது வந்து ஈகோவை விட்டே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தப்பான கருத்தை எழுதி சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் ஈகோவில் எவன் விட்டு கொடுக்குறானோ அவன் தான் ஜெயிச்சிருவான். ஈகோவில் தோக்குறவன் வந்து எப்போவுமே வெற்றியாளர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த படத்தில் வந்து அதை சொல்லலை. நீ ஈகோவாக இருக்கணும், திமிராக தான் இருக்கணும். திமிரை விட்டு கொடுத்து சாரி கேட்டுட்டேன்னா அவன் சாரி கேட்கக்கூடாதுங்கிறத வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் சாரி வந்து யாருமே கேட்குறக்கு மனசு வர மாட்டேங்குது. அது ரொம்பவே தப்பான விஷயமா நான் பார்க்குறேன். உங்கள் மேலே தப்பு இருக்குன்னா சாரி கண்டிப்பாக கேட்கணும். ஸோ இது வந்து என்னோட கருத்து. நான் வந்து ஈகோ பார்க்க மாட்டேன். ஸோ எல்லாருமே இதுதான் சொல்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இந்த படத்தில் ஒரு போகிற போக்கில் ஒரு லைனாக போயிடுது. ஆனால் இதை பார்க்குறவங்க மக்களுக்குள்ளேயும் சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆகும். ஓகே, நம்ம திமுறா நம்ம கரெக்டுனா நம்ம கரெக்டாகவே இருக்கணும். அதில் தப்பு ரைட்லாம் பார்க்கக்கூடாது. சாரி கேட்டோம்னா நம்ம தோத்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான தப்பான விஷத்தையெல்லாம் பரப்புகிறாங்க. ஸோ இது வந்து தப்புன்னு நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்தை வந்து ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐமேக்ஸில் தான் இந்த படத்தை பார்க்கணுமா, அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஐமேக்ஸ்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லை. ஐமேக்ஸுங்கிறது பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் தான் வந்து மோஸ்ட்லி எல்லா படமும் ஐமேக்ஸில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து காசு அதிகமாக டிக்கெட் விற்கலாம், அது ஒரு கான்செப்டில் விற்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஐமேக்ஸ் கண்டிப்பாக தேவையில்லை. இன்டர்ஸ்டெல்லர் படம் ரீரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்டர்ஸ்டெல்லர் மாதிரியான படங்கள் தான் ஐமேக்ஸில் கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த படத்தை போட்டிருக்காங்கிறது மிகவும் கண்டனத்துக்கும் மன வருத்தத்துக்கும் உரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு சேட், பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அரட்டை அடிக்கிற மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். மொத்தத்தில் ரிவ்யூ என்னங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஓடிடியில் பொறுமையாக அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். ஃபேமிலியோடு போய் பார்க்கணும்னு நினச்சி புக் பண்ணலான்ட்டு இருந்தீங்கன்னா வேண்டாம், கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் கிளாமர்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பார்ட் 3க்கான ஒரு லீடும் வச்சு முடிச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பார்ட் 3 வருங்கிறப்ப பார்த்துக்கலாம். அது ஏதோ ஒரு சூப்பர் வில்லன் மாதிரிலாம் காமிச்சு ஒரு லோகோ வச்சு சரி நான் ஓகே, நம்ம வந்து இப்போது பேனர் போட்டுறேன், ஸ்பாய்லர்ஸ் ஆக ஓகேங்களா. படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொக்க சீன்ஸ். லைக் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து 40 நாள் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே அத்தனை மரக்கட்டைகளோட ஒன்றா இருக்கிறாரு. மரக்கட்டை லோடோட விழுகுது. அதில் உருண்டு பிறண்டு வந்தால் ஒரு மனுஷன் சட்னி ஆயிடுவான். ஆனால் ஹீரோ அதுக்கப்புறம் வெளில வராரு. வில்லன் கேங் வருது, வந்து பார்த்துட்டு அவன் யாருன்னு கேட்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் யாராக இருந்தாலும், போய் தம்பி இங்கே வா, நீ யார், எங்கேருந்து வந்த அப்படின்னு தானே கேட்போம். அதெல்லாம் இல்லை, அவன் யாருன்னு கேளுங்கன்னு வில்லன் சொல்கிறான். சொன்ன உடனே போய் காலில் கைத்தை கட்டி மேலே அந்த இடத்துல கிரேனில் தூக்கிட்டாங்க. இங்கேருந்து கேட்குறான், நீ யார் அப்படின்னு கத்துறாங்க. ஏன்டா அது அங்கே எந்திரிச்சு அவனே அடிபட்டு அந்த மரத்துக்குள்ளே ரோல் ஆகி கிடக்குறான். நீ யாருப்பான்னு கேட்டால் முடிஞ்சுது. அதுக்கு தொங்க விட்டு அப்புறம் ஹீரோ ஒரு போஸ் கொடுத்து அப்புறம் அங்கேருந்து கீழே வந்து அந்த 40 நாள் சாப்பிடாம அந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அத்தனை பெரியும் அது நியூட்டன் கணக்காக ஒரு ஆள் லோடு மாதிரி தோளில் தூக்கிக்கிட்டு அந்த படிக்கட்டில் ஏறுறது என்ன, சைடு வாக்கில் அப்படியே ரோலிங்கில் கிராவிட்டி டிஃபைன் பண்ணி நடக்கிறது என்ன, ஜம்ப் பண்ணுறது என்னன்னு நான் பார்ட் 1 பார்த்துட்டு சொன்ன மாதிரி தான். இவர் வந்து அல்லு அர்ஜுன் நியூட்டன் கணக்காக தான் இதில் இந்த படத்துலையும் தெரிவார். இந்த மாதிரி நிறைய நம்ப முடியாத காட்சிகள் இருக்கும். சிஎம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு போகிறாங்க. சிஎம் வந்து புஷ்பா பார்க்க வராங்கிறத நியூஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. உள்ளே போயிட்டு வரப்போ சிஎம் வந்து இல்லை உனக்கும் எனக்கு தொடர்பு இருக்குங்கிறத தெரிஞ்சிச்சுன்னா ஃபோட்டோ எடுத்துட்டா எனக்கு மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் படமே இதுதான் கதையே, ஸ்டோரியே. ஏப்பா வெளியில் தான் ஊருக்கே தெரிஞ்சுட்டு தான் அவன் உள்ளே அனௌன்ஸ்மெண்ட் உள்ளே வந்திருக்கான். இப்போ ஃபோட்டோ எடுத்தால் இது போயிடும்னு சொல்லிட்டு அந்த சிஎம் போஸ்ட்டே மாறுற மாதிரி காமிச்சு ஒரு லாஜிக்கே சுத்தமாக இருக்காதுன்னு வைங்களேன். லாஜிக்கும் இல்லைனாலும் அதான் அவங்க சொல்கிற லாஜிக் படியுமே ஒன்றுமே இல்லாமல் போனது தான் எனக்கு ஒரு பிரச்சனை. இன்னொரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து ஒரு குகைக்குள்ளே வந்து இறங்குது. ஆக்சுவலாக அந்த சீன்லேயே ஹெலிகாப்டர் உடஞ்சி வெடித்து ஹீரோ செத்து சுபம் போட்டு முடிச்சுருந்துருக்கணும். ஆனால் அதையும் மீறி அது அங்கே படுதுங்கிறதையும் காமிக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் ஆகலையே அப்படின்ட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில். ஒரு சீனில் பைனாகுலர்லேயே பார்க்குறாங்க, டெலஸ்கோப் மாதிரி தூரத்தில் அப்படியே போயிட்டே இருக்குது. கடல் தாண்டி, கப்பல் தாண்டி, தீவு தாண்டி அங்கே புஷ்பா என்ன பண்ணுறாங்கிற வரைக்கும் இங்கேருந்தே பார்க்குறாங்க. தமிழ் படம் 3 எல்லாமே கூட கலாய்க்கலாம். அந்த அளவுக்குலாம் லாஜிக்கே இல்லாமலாம் சீன் இருக்குது. நீங்களா இந்த படத்தில் ஒரு லீனியாரிட்டியே இல்லை. ஸ்டார்டிங்கில் ஜப்பானில் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் தண்ணிக்குள் விழுந்ததுக்கப்புறம் சைல்ட்ஹுட் மெமரி காட்டுறாங்க, அங்கேருந்து திரும்ப கரண்ட்டு காமிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் ஜப்பானில் ஹீரோ தண்ணிக்குள் விழுந்தார் என்ன ஆவான்னு பார்க்கலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, அப்படியே அப்ரப்டாக முடிச்சிட்டாங்க.
இது வந்து ஒரு லீனியாரிட்டியே இல்ல. ஜம்பிள் சென்டென்ஸ் சொல்லி 10த்ல நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிச்சு ஷஃபிள் பண்ணி ஒரு ஸ்டோரி எடுத்து வச்ச மாரி தான் இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலா டைரக்டர் பார்த்துட்டு யோசிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஐய்யய்யோ! இந்த கனெக்டிவிட்டி நம்ம குடுக்க மறந்துட்டோமே, அந்த கிளிப்ப ஆட் பண்ணாம விட்டுட்டோமேன்னு நெனச்சிருப்பாங்க. ஏன்னா, போன வீடியோ அந்த கொங்கு வெட்டிங் ஃபுட் ஃபெஸ்டிவல் வீடியோலயே நான் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு ஆடியோ ஸ்டார்ட்டிங்ல வந்து நானு கொஞ்சம் தப்பா வச்சுட்டேன். அது கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வைக்காம விட்டேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா வந்திருக்கும். சவுண்ட் இல்லாம. அடடா! சரி விடுங்க. அதான் போஸ்ட் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்றதுன்னு நான் விட்டுட்டேன். அந்த மாரி தான் இப்போ படத்த பார்த்தாலுமே டைரக்டர் அடடா! அந்த கனெக்டிவிட்டி ஜப்பான்ல விழுந்தானே, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லாம விட்டுட்டோமே. சரி பார்ட் 3ல பார்த்துக்குவோம் அப்படின்னு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இனிமேல் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சரி எனிவேஸ் ஃபைன். ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலா சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடியன்ஸுக்கு போனா 3 மணி நேரம், 3 1/2 மணி நேரம் பக்கம் ஓடுது படம். ஆனா அந்த லேகிங் எல்லாம் பெருசா தெரியாத அளவுக்கு நல்லாவே எங்கேஜிங்கா கொண்டு போயிடுறாங்க. ஆனா அட் எண்ட் ஆஃப் தி டே இதெல்லாம் நம்புற மாரியாடா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் தோணுதே தவிர, வாவ்! ஆசம்! அமோகம்! அப்படிலாம் ஒண்ணும் சொல்றதுக்குலாம் இல்ல. கண்டிப்பா அது ஓடிடிலயே பொறுமையா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தியேட்டர்ல தான் வந்து பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட பட்ஜெட் இருக்கு. இந்த மாசம் எந்த படமும் பெருசா போகல. இந்த படத்துக்கு போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். குடும்பங்கள் கொண்டாடும் படமா இந்த படத்த நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ தட்ஸ் த ரிவ்யூ. சரி இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல மற்ற வீடியோஸும் இருக்கு. பார்க்கணும்னா பாருங்க. பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. எல்லாரும் நல்லதே செய்வோம். நல்லா இருப்போம். நன்றி. வணக்கம். இது இல்லாமல் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் மற்ற கேட்டகரிலையும் போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு நிமிஷம் ஒதுக்கி நம்ம சேனலுக்குள்ள வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் தான் போட்டிருக்கோன்னு பாருங்கள். லைக் செலிபிரிட்டி, ட்ராயிங்கு, ஆர்ட், மூவி ரிவ்யூ, அப்புறம் வந்து டான்ஸு, ஃபுட்டு, ட்ராவல் விளாகு, சைக்கிளிங்கு, அப்புறம் மொபைல் அன்பாக்சிங், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம கேட்டகரி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையோட தான் ஒன்னோட ஒன்று பெட்டராக கொடுத்துட்டே இருக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் ஆன் தி வே. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு எனர்ஜியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் அதை சொல்லலாம். தாராளமாக சொல்லி போயிட்டாங்க. முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ஐ வுட் பி ஹாப்பி. ஸோ எல்லாரும் நல்லதே செய்வோம். நல்லா இருப்போம். நன்றி. வணக்கம்.